ஹலோ ஆல், வெல்கம் டு மேத் ஹார்மனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்னா என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், தட் இஸ் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இந்த மூணோட காம்பினேஷனில் இருக்கிறது தான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ஸ், அதாவது நம்பர்ஸை தான் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்பர்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒன்னோட வேல்யூ என்ன? ஒன்று தான். ஸோ வேல்யூ ஆஃப் 1 இஸ் 1. இப்போது ஒன்னோட வேல்யூவை நம்ம 2ன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அப்படி சொல்லவே முடியாது. ஸோ அதனால தான் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்ட்னா அது சேஞ்சே ஆகாது. ஒன்னோட வேல்யூ 1ஆக தான் இருக்கும், 2ஓட வேல்யூ 2ஆக தான் இருக்கும். ஸோ இது எல்லா நம்பர்ஸ்க்கும் பொருந்தும். அதுவே வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம். வேரியபிள்ஸ்னால் என்னென்னா அதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 5 போடலாம், 10 போடலாம், என்ன மாதிரி வேல்யூஸ் ஆனாலும் நான் போட்டுக்கலாம். ஸோ வேரியபிள்ஸ்னால் த வேல்யூஸ் கீப் சேஞ்சிங். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ஸ், இந்த வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், இந்த மூணோட காம்பினேஷனில் இருக்கிறது தான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லணும். இப்போ அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5x + 3 அப்படின்னு இங்கே இருக்குது. இதை எப்படி சென்டென்ஸாக படிக்கலாம்னா 5 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆடட் டு 3 அப்படின்னு இதை படிக்கலாம். இங்கே 5ங்கிறது என்னென்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வேரியபிளோட மல்டிப்ளை ஆகி இருக்கிற அந்த நம்பரை நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்க்கலாம். இப்போ -3வை எடுத்துக்கோங்க. இதில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டோம்னா -3 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2abல ஏயோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் பியோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 2. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இங்கே ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதையும் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 3x + 5, அதாவது 3 டைம்ஸ் a நம்பர் ப்ளஸ் 5. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 3. ஓகே, இப்போ ஒரு நம்பரை, அந்த எக்ஸுங்கிற ஒரு நம்பர், அது என்னவா வேணால் இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், வாட் எவர், அந்த ஒரு நம்பரை 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி 5ஆல் ஆட் பண்ணுறோம். அப்படிங்கிறது தான் இந்த 3x + 5ன்னு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்கிறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் 2y - 7, அதாவது 2 டைம்ஸ் a நம்பர் -7. இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2. தேர்ட் பாருங்கள், x + y. இங்கே x அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 1. அதாவது ஒரு வேரியபிள் முன்னாடி எந்த ஒரு நம்பரும் இல்லைன்னா அங்கே 1 தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இங்கே x அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. ஃபோர்த் எக்ஸாம்பிள் 4a, அதாவது 4 டைம்ஸ் ஆஃப் a நம்பர். ஓகே, இங்கே ஏயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? எஸ், 4. ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் m - 3, a நம்பர் -3. இங்கே mோட கோஎஃபிஷியன்ட் என்ன? எஸ், 1. அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பிரஷனோட நேச்சர் பொறுத்து அதை கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக வேரியபிள் எக்ஸ்பிரஷன். இதில் வேரியபிள் மட்டும்தான் இருக்கும். அதாவது 1 or more வேரியபிள்ஸ், அதில் எந்த விதமான ஆப்ரேஷன்ஸோ இல்லை பவரோ இல்லாமல் ஜஸ்ட் எக்ஸ், ஒய், 3a இந்த மாதிரி இருக்கிறது வேரியபிள் எக்ஸ்பிரஷன். அடுத்ததாக ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ரேஷனல் எக்ஸ்பிரஷன்னா ரேஷியோ ஆஃப் 2 பாலினாமியல்ஸ் வேர் த டினாமினேட்டர் இஸ் நாட் 0. அதாவது p/q, ரேஷனல் நம்பர்னாலே நம்ம சொல்லியிருக்கோம் p/q ஃபார்மில் இருக்கும். ஸோ p/q ஃபார்மில் நியூமரேட்டரில் ஒரு பாலினாமியலும் டினாமினேட்டரில் ஒரு பாலினாமியலும் இருக்கும். அடுத்ததாக இர்ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இர்ரேஷனல் எக்ஸ்பிரஷன்னாலே அதில் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும், ஸ்கொயர் ரூட் இருக்கும், கியூப் ரூட் இருக்கும். இந்த மாதிரி அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இர்ரேஷனல் நம்பர்ஸை கண்டெயின் பண்ணியிருந்துச்சுன்னா அதை வந்து இர்ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பொறுத்து டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மோனோமியல் எக்ஸ்பிரஷன். மோனோமியல்னால் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்கும். இப்போ 5னா 5, இல்லை ஒரு வேரியபிளோட மல்டிப்ளை ஆகி வர்றது -2x அந்த மாதிரி இருக்கிறது, அதாவது ஒரு சிங்கிள் டேர்மாக இருக்கிறது தான் நம்ம மோனோமியல் எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். இந்த மோனோமியல் எக்ஸ்பிரஷனில் எந்த விதமான ஆப்ரேஷன்ஸும் வராது, அடிஷனோ சப்ராக்ஷனோ எதுவுமே வராது, ஜஸ்ட் அ சிங்கிள் டேர்ம். அதுவே பைனோமியல்னால் டூ டேர்ம்ஸ் வந்துட்டு ஜாயின் ஆகிருக்கும், இன்பிட்வீனில் ப்ளஸ் ஆர் அடிஷன் சிம்பிள்ஸ் இருக்கும். அடுத்ததாக ட்ரைனோமியல் எக்ஸ்பிரஷன். ட்ரைனோமியல் எக்ஸ்பிரஷன் என்னென்னா 3 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகே, இன்பிட்வீனில் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது x² + x + 1. இப்போ பார்த்திங்கன்னா 2 ஆப்ரேஷன் இருக்குது, ப்ளஸ் அப்படின்னு 2 ஆப்ரேஷன் இருக்குது. டேர்ம்ஸ் வந்து 3 இருக்குது. ஸோ இப்படி இருந்ததுன்னா இதுதான் ட்ரைனோமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பாலினாமியல் எக்ஸ்பிரஷன். பாலினாமியல் எக்ஸ்பிரஷனாலே என்னென்னா 2வை விட அதிகமாக இருந்துச்சுனாலே, ஒரு எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம்ஸை விட அதிகமாக இருந்ததுனாலே அதை வந்து பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கும் பாலினாமியலுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம்.
அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் பெருசாக எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஆப்ரேஷன்ஸ் இது எல்லோட காம்பினேஷனுமா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் இருக்கும். ஆல்சோ இது வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கோம். அதோட எக்ஸ்போனன்ஸில் பார்த்தோம்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும், ஃப்ராக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பெருசாக எந்த விதமான ரூல்ஸும் ஃபார்ம் பண்ணாமல் ஒரு காம்பினேஷன் ஆஃப் இதாக இருக்கிறது தான் இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். பட் பாலினாமியலோட ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா அது ஒரு சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா அதோட எக்ஸ்போனன்ஸ், அதாவது பவர், இப்போ x² y⁻³ இந்த மாதிரிலாம் போடுறோம் இல்லையா, இது வந்து ஒரு ஹோல் நம்பராகவும் பாசிட்டிவ் நம்பராகவும் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து ரேடிக்கல்ஸ்னால் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது 1/3 1/2 அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வைஸ்லேயோ இல்லை நெகட்டிவ் நம்பர்ஸோ அந்த மாதிரி எதுவுமே வராது. அதே மாதிரி இர்ரேஷனல் நம்பர்ஸ் எதுவுமே இருக்காது. √x இல்லை ⁻√y இந்த மாதிரி எந்த விதமான இர்ரேஷனல்ஸும் இருக்காது. அண்ட் ஒன் மோர் ரூல் என்னென்னா ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு டேர்மில் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸ்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். xy ஆர் x²/y, அதாவது டினாமினேட்டரில் வேரியபிள்ஸ் வந்துட்டு வரவே வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் பாலினாமியல்ஸ் வந்துட்டு இருக்கும். பட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி எந்த விதமான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாது. இப்போது டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மோனோமியல்னால் ஒரே ஒரு டேர்மாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஹோலாக இருக்கா, இதில் எந்த விதமான ரேஷனலோ இர்ரேஷனலோ இல்லை பவரில் வந்து நெகட்டிவ் பவரோ இல்லை ஃப்ராக்ஷன்ஸ்லேயோ வரல. ஸோ இந்த மாதிரி அந்த பாலினாமியல்ஸ்க்கான ரூலை ஃபாலோ பண்ணி சிங்கிள் டேர்ம் கண்டெயின் பண்ணியிருக்கங்காட்டி இதை மோனோமியல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பைனாமியல் என்னென்னா 2 டேர்ம் இருக்கும். அந்த 2 டேர்முமே அன்லைக்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேமாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 3x + 5 அப்படிங்கிறது ஒரு பைனாமியல். இதுவும் வந்து பாலினாமியல்ஸ்க்கான ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கு. அடுத்ததாக ட்ரைனாமியல்னால் 3 அன்லைக் டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ x² + 4x + 4 இதுவும் பாலினாமியல்க்கான ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கு. அண்ட் 3 டேர்ம்ஸ் இருக்குது, அதனால் இதை ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாலினாமியல்னால் என்னென்னா மோர் தென் 1 டேர்ம் இருக்கும். யூஸ்வலி 4 டேர்ம்ஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 2y³ - 5y² + y - 8 இது வந்து 4 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ கீழே இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் 4x⁵ + 3x³ - x² + 7x - 2 மொத்தம் 5 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பாலினாமியல். அவ்வளோதான். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்னென்னு பார்த்தோம், அதாவது காம்பினேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள், மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல், பாலினாமியல், ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் இந்த மாதிரி 8 டைப்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை பார்த்தோம். அதுக்கப்புறமா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு பாலினாமியல்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதாவது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக எந்த ரூலையும் ஃபாலோ பண்ணாது. அதில் எல்லாமே இருக்கும். ரேஷன்ஸ் வரும், இர்ரேஷன்ஸ் வரும், எக்ஸ்போனன்ஸ்லேயும் பவர்ஸ் நெகட்டிவ் எல்லாமே வரும். பட் பாலினாமியலில் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதில் ஒரு சில ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் பற்றியும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பாய்.